இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலேருந்து ஒரு பகுதியை நம்ம வேதத்தில் தியானிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இது முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஜெபித்த அந்த ஜெபம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஜெபித்த ஜெபம்தான் இந்த 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் முழுவதும் நீங்கள் நிதானமாக வாசித்தீங்கன்னா அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி எல்லா காரியத்துக்கும் எப்படி ஜெபித்தாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனித்து ஜெபிப்பதற்கு ரொம்ப அது பிரயோஜனமாக என்ன செய்யும் காணப்படும். நான் உங்களுக்கு அது ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதில் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதலாவது தனக்காக அவர் ஜெபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்காக அவர் என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம மற்ற காரியங்களுக்காக ஜெபிப்போம், மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். நமக்காக ஜெபிக்கிறத என்ன செஞ்சிடறோம்? குறைந்த நேரம் ஜெபம் பண்ணுவோம், இல்லை ஜெபிக்கிறத நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தத்துக்காக மட்டும் 1 மணி நேரம் என்ன செய்வாராம்? ஜெபம் பண்ணுவாராம். பாருங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தத்துக்காக, நம்ம பாதுகாப்புக்காக, நம்ம ஆண்டவருக்காக வாழ்வதற்காக, ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருப்பதற்காக, அதற்காக நம்ம எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இயேசுவாமி அவருக்காக அவர் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். 2வது பார்த்தீங்கன்னா அவர் சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார். அவரோடு கூட இருக்க 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அந்த சீஷர்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். பாருங்கள், நம்ம ஊழியர்களுக்காக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும். அவருடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணணும். அவங்கள ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அவங்க மூலம் அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் செய்யும்படியாக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி ஊழியம் செய்கிற இடத்துல எத்தனையோ எதிர்ப்புகளை பார்க்குறோம். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் தான் இன்றைக்கி ஊழியர்கள் நின்று என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள பாதுகாக்கணும், எதிர்க்கிற மக்களை ரட்சிக்கணும். இப்படி ஊழியர்களுக்காக அவங்க மூலம் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவர் ரட்சிக்கணும்னு சொல்லி அதற்காக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். அது மட்டும் இல்லை, 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் மூலம் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களுக்காக என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். பாருங்கள், அப்போ நம்ம ஊழியர்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக இன்றைக்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி சில இடங்களில் பாருங்கள், ஊழியர்கள் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நிலைத்திருக்க முடியாமல் சிலர் பின்வாங்கி போகிறாங்க. அவங்க பின்வாங்கி போகக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்றது நிமித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை, எதிர்ப்பு, அப்படிப்பட்டதை சில கிராமங்கள் என்ன செய்கிறாங்க? சந்திக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இன்றைக்கி ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? காணப்படுறாங்க. ஒரு கிராமத்தில் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவரை என்ன செஞ்சாங்க? கொன்று போட்டாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் காணப்படுது. இப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஊழியர்கள் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ரட்சிக்கப்பட்டு வருகிற பிள்ளைகள் ஆண்டுக்குள்ளே நிலைச்சிருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பயந்து பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்படி தான் இயேசு சுவாமி இந்த 17ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? ஜெபித்தார்னு பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? இப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபந்தான் பலன். ஜெபிக்கிறவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜெபிக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. இயேசு சுவாமியுடைய வாழ்க்கையில் அதிகமாக அவர் ஜெபம் பண்ணார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்கள், அவர் ஜெபிக்கிறத தான் வேதத்தில் வாசிக்க முடியும். கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் என்ன செஞ்சார்? பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறத என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட பிதாவை நோக்கி தான் அவர் ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபந்தான் அஸ்திபாரமாக இருக்கணும். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அனுபவமாக என்ன செய்யணும்? காணப்படணும். அதிகமாக நம்ம ஜெபிக்க தான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். கர்த்தருக்காக நம்ம சாதிக்க முடியும். ஜெபம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசுவை போல நான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒருவருக்கு என்ன செய்வார்? தருவார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?
அப்பா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கிற வாஞ்சை அவங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே ஜெபித்து ஜெபித்து செயல்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.